தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் 3. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் சிறுமியர்களையெல்லாம் நீராட அழைக்கிறார். அழைப்பதற்கு முன்பாகவே பரந்தாமனின் அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட பரந்தாமனின் சிறப்பை குறித்து பாடிக்கொண்டே பாவைக்கு மலர்கள் சார்த்தி வழிபடுவதற்கு முன்பாக நாம் நீராட செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மழை பெய்து நெல்கள் செழித்து வளரும், மீன்கள் வயலுக்குள் பாய்ந்து ஓடி மகிழும், குவளை மலர்களில் வண்டுகள் தேன் குடிக்க வரும், வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்று வற்றாத செல்வத்தை தரும் இந்த விரதத்தை குறிப்பிடுகிறார். இந்த பாசுரத்தை ஆண்டாள் உலகளந்த அவதாரமாகிய திருவிக்கிரம அவதாரத்தை எண்ணி பாடுகிறார். இந்த திருக்கோலத்தை 108 திவ்ய தேசங்களில் 2 திருத்தலங்களில் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும்: திருக்கோவிலூர் மற்றும் திருவூரகம்.